என்ஆர் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் நம்ம சோழன் வந்து கால் பண்ணி கேட்காரு பாண்டிக்கிட்ட, என்னடா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன், இப்போ யாருமே அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வானதி வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து ஆல்ரெடி அவங்க ரிலேஷன் எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இவன் வரமாட்டான், இவன் வந்து உன்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் வானதி சொல்லுவாங்க, பாண்டியன் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை எங்கேயுமே கிடைக்க மாட்டான், என்ன காரணம்னு தெரில, அவன் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துடுவார் பாண்டி. என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாங்க, எதுக்கு இவ்வளோ டைம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இப்போதைக்கு வந்து கல்யாணம் வேண்டாம், எங்கள் அண்ணன் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். இதை நீங்கள் முதலே சொல்லியிருக்க வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு வந்து டைம் கிடைக்கல, நான் குழம்பு போயிருந்தேன், யோசிச்சு ஒரு முடிவெடுக்க எனக்கு டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து கோவப்படுவாங்க. வெளியே வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க. காலையில் கூட நான் வந்து உன் கடலை எவ்வளோ ஹாப்பியாக சொன்னேன், அப்போ சொல்லியிருக்க வேண்டியதுனடா, என் அண்ணன் சொன்ன மாதிரி நீ வந்து என்ன நம்ப வச்சு ஏமாத்துட்ட, இனிமேல் என் லைஃப்பில் வந்து பாண்டின்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டா, நான் உன்னை மறந்துட்டேன், நீ என்ன மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. அவர் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சேரன் சோழன் எல்லாருமே கேட்பாங்க, என்னாச்சுடா, எதுக்குடா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. இல்லைண்ணா, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடியாமல் என்னால் கல்யாணம் பண்ண முடியாது, நான் அப்புறமா வானதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா. இதை நீ முதலே முடிவு எடுத்துருக்க வேண்டியது தானே, இப்போ அவங்களுக்கு அசிங்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.